ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள வழிபடும் முருகன் கோயிலில் முருகனும் விநாயகரும் சேர்ந்து அருள் பாலிப்பது சிறப்பு. பொதுவாக கோவில்களின் நுழைவில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் முருகனும் இருப்பார்கள். இங்கு விநாயகரை முதலில் வணங்கி திரும்பி வரும்போது முருகனை வழிபடுவது போன்ற அமைப்பு இருக்கும். கோயிலில் பல ஆண்டுகளுக்கு முன் அரச மரம் இருந்தது. மரத்தின் கீழ் ஒரு வேல் வைத்து அதற்கு பூஜை செய்து வந்தனர். இந்த கோயில் நூற்றாண்டு காலத்தில் உள்ள கோயில். ஆரம்ப காலத்தில் வேல் மாத்திரம் இருந்த இடம், ஐவயசில் இருந்த இடம். இந்த முருகன்ட்ட என்னென்னா, யாருக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னால் உடனே முடிகிற இடம் இது. அதே நேரம் யாருக்கு ரொம்ப முடியல வைக்கலைன்னா பங்குனி உத்திரத்தில் பால் காவடி, பன்னீர் காவடி, பூக்குழி, பால் குடம் இதெல்லாம் எடுக்கப்பட இடம். அதனால் அந்த காரியங்கள் பூரா பூர்த்தி ஆயிரும். யாருக்கு திருமண தடையோ உடனே நீங்கும், யாருக்கு புத்திர பாக்கியமோ உடனே நீங்கும். அதே நேரத்தில் அண்ணா தம்பி யார் பிரிஞ்சிட்டாலும் ஒன்று கூடுற இடம் இது. 2 பேரும் இருக்கிறது இந்த மூலஸ்தானத்தில் மாத்திரம்தான். தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த முருகனோட அமைப்பு கதிர்காமன் முருகன் மாதிரி திங்கட்கிழமை சோமவாரத்தில் விபூதி அலங்காரத்தில் இருப்பார். எதனாலேன்னா மயில் முருகனை பார்க்குற மாதிரி, மயில் முருகனை பார்க்குற மாதிரி. அதனால் அந்த மயில் முருகன் தோற்றத்தில் இருப்பார். அந்த விபூதியை வாங்கிட்டு போனாலே குட்டி சோதனை இல்லாத உடனே தேவையாகும். அதே நேரத்தில் மன குழப்பமாக இருந்துச்சு, பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த முருகன்ட்ட நிறையா வேண்டிக்கலாம். ரொம்ப விசேஷமான கோயில். தமிழ்நாட்டிலே பங்குனி உத்திர ராமநாதபுரம் மாவட்டத்தில் வழிவிடும் முருகன் கோயில் தான். அருகில் கோர்ட் உள்ளதால் விசாரணைக்கு வருவோர் வழக்குகளில் வெற்றி பெற வேண்டுவது வழக்கம். நிரபராதிகள் வாழ வழி கேட்டு நிற்பவர்களுக்கு முருகன் வழிகாட்டியதால் வழிவிடும் முருகன் என்ற பெயர் அவருக்கு வந்தது. கோவிலில் சனி பகவான் தாயார் பெயர் கொண்ட சாயாமரம் உள்ளது. தாயின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு சனி பகவான் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. சுவாமிக்கு அபிஷேகம், வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். சொத்துக்காக சண்டை போட்டு கோர்ட்டு படி ஏறும் அண்ணன் தம்பிகள் பலர் இந்த கோவிலுக்கு வந்து சமாதானமாக சென்று உள்ளனர். பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை பூஜைகள் இங்கு சிறப்பாக நடக்கும். அந்த காலத்தில் கணேச முதலாளி எடுத்து செய்கிற மாதிரி இப்போ உள்ள முதலாளி எங்கள் ஜெயக்குமார் தான் எல்லாம் நிறைவாக செய்கிறார். ரொம்ப திருப்தியாக செய்கிறார். தினம் அன்னதானம், தினம் எல்லாமே நடக்கும். திருமணங்கள் நிறைய நடக்கக்கூடிய இடம். யாருக்கு ரொம்ப நேரம் தள்ளி போச்சுன்னா உன் கோயிலில் நடத்துகிறேன், உன் இடத்துல நடத்துகிறேன் அப்படின்னா சஷ்டி முருகன்ட்ட வேண்டிக்க வேண்டியது. சஷ்டி அன்னைக்கு அந்த புத்திர பாக்கியத்துக்கு அபிஷேகம் பண்ண உடனே தேன் பால் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அந்த சாப்பிட்டாலே போதும் அவருக்கு புத்திர பாக்கியம். அதே நேரத்தில் திருமணம் யாருக்கு லேட்டானாலும் இந்த இடத்துல முடிக்கிறீங்கன்னா முடிஞ்சு போகும். பங்குனி உத்திரத்தை ராமநாதபுரம் சுற்றி வர வழிவிடும் முருகன் தான். எப்போ வந்தாலும் முருகனோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். வந்த வர ரொம்ப சந்தோஷம். முருகனோட ஆசீர்வாதம். ராமநாதபுரம் வழிபடும் முருகன் கோயிலில் டெய்லியும் அவரை கும்பிடாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். அவரை கும்பிட்டு போனால் அது ஒரு விசேஷமாக இருக்கும். அவர் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவரை கும்பிடாமல் போக மாட்டேன். அந்த தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நம்ம கல் மோதிரம் மற்ற மோதிரம்லாம் போடணும் தேவையில்லை. அவரை மனசால வேண்டி விபூதி பூசிட்டு போனால் போதும். இதே இந்த கோயிலில் பங்குனி உத்திரம், அதே மாதிரி கந்த சஷ்டி திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும். இது ஊர் திருவிழா மாதிரி நடக்கும். எல்லா கிராமத்து மக்களும் நல்லா சிறப்பாக கலந்துக்கிட்டு போவாங்க. நினச்ச காரியங்கள் அனைத்தும் நடக்கும். காலங்காலமாக இந்த கோயிலை மக்கள் கூடிக்கிட்டு தான் போர்மை ஒழிய என்னைக்கு குறை கிடையாது. முருகனை நினைச்சு மக்கள் நல்லா வேண்டி போவாங்க. நல்ல காரியங்கள் எல்லா மக்கள் நல்லபடியாக இருக்காங்க. என்னைக்கு வந்தாலும் இந்த வழிவிடும் முருகனை போய் தரிசித்து பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. எந்த குறை இருந்தாலும் முருகன்ட்ட சொன்னாக்கும் அது எல்லாருக்குமே நிவர்த்தி பண்ணுற தெய்வமாக இருக்குது. வழிவிடும் முருகன் வழி விடுவார். அதான் இதனுடைய சிறப்பு. 15 வாரம் தொடர்ந்து விளக்கு போட்டு வந்தேன். அடுத்த வாரம் என் மகளுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம். எங்கள் குடும்பத்தில் பெரும்பாலும் கல்யாணம் நடக்கிறது பூரா வழிவிடும் முருகன் சன்னதியில் நடக்கும். அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதான் இதனுடைய சிறப்பு. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒன்று நினைக்கும் போது இன்னும் முருகான்னு கூப்பிட்டேன்னா அந்த வேலை கண்டிப்பாக எனக்கு நிவர்த்தியாக கொடுத்துரும். இப்போவும் அதை நிவர்த்தி ஒரு பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போனாலே நமக்கு அது ஒரு ஆனந்தமாக இருக்குது. அது போகிற இடம் பூரா நல்லா செழிப்பாக திறமை அதுவும் நல்லா நடந்தது. வழி எந்த காலத்துலேயும் வழி விடுறவர் தான் முருகன். அதை என்றைக்கு மறக்காமல் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்லது. ஆண்டவனை நினச்சோம்னாலும் எல்லா தெய்வமும் ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் இந்த தெய்வத்துக்கு சக்தி நிறையாது. அது உள்ளது. அது யாரும் மறுக்கவே முடியாது.